கேரளாவிற்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக கேரள முதலமைச்சரிடம் பேசியிருக்கிறேன் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொல்லியிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். நேற்று நான் கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன். அவர் சேதாரம்னு சொன்னார். இன்னும் கணக்கெடுக்க முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணுறோம், தமிழ்நாடு சர்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம். தேவைப்பட்டாலும் பண்றேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஜாதி ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இது இப்ப கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஆளுநருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஜனாதிபதி இல்ல, பிரதமரும் இல்ல. நேற்று நான் கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன். அவர் சேதாரம்னு சொன்னாரு. இன்னும் கணக்கெடுக்க முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணுறோம், தமிழ்நாடு சர்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம். தேவைப்பட்டாலும் பண்றேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஜாதி ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இது இப்ப கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஆளுநருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஜனாதிபதி இல்ல, பிரதமரும் இல்ல. நேற்று நான் கேரளா முதல்வர்கிட்ட பேசினேன். அவர் சேதாரம்னு சொன்னாரு. இன்னும் கணக்கெடுக்க முடியல, ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சரி, என்ன ஹெல்ப் பண்ணாலும் நாங்கள் பண்ணுறோம், தமிழ்நாடு சர்வ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக 2 ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையில் குழு அனுப்பிச்சிருக்கிறோம், மருத்துவ குழு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுவும் இல்லாமல் தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாய் பணமும் அனுப்பிச்சிருக்கிறோம். தேவைப்பட்டாலும் பண்றேன்னு சொல்லி நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்தி அவர்கள் மீது ஜாதி ரீதியான தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கு. இது இப்ப கேட்க வேண்டிய கேள்வி இல்லை. ஆளுநருடைய பதவிக்காலம் முடியக்கூடிய நிலையில் அவருக்கு மீண்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நான் ஜனாதிபதி இல்ல, பிரதமரும் இல்ல. கேரளாவுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யப்படுகிறது என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர்கள் பார்க்கும்போது பேசினார். அது மட்டுமில்லாமல் ஆளுநர் பதவி நீடிப்பு தொடர்பான கேள்விக்கு தாம் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இல்லை என்றும் தெரிவித்தார். ராகுல் காந்தி மீதான சாதி ரீதியிலான தாக்குதல் குறித்தும் தற்போது கருத்து கூற விரும்பவில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்வரும் செய்திகளில் விரிவாக பார்க்கலாம்.